ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ காலபைரவர் அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம 25/3/2024 அன்று வரக்கூடிய சந்திர கிரகணம் 22/3/1932 பிறகு இப்ப வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் அப்படி என்ன விசேஷம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒண்ணு பெரிய விசேஷம் எல்லாம் இதுல இல்லைங்க. ஒண்ணு, சந்திர கிரகணத்தோட பங்குனி உத்தரம் வர்றது ஒரு சிறப்பு. ஏன் அப்படின்னா, சந்திரன் உத்தர நட்சத்திரத்தில் அமர இருக்கும் பொழுது சூரியனும் சந்திரனும் 180 டிகிரியில் பயணிக்கின்ற காலகட்டத்துல சந்திரன் உத்தர நட்சத்திரத்திலையும் கேது ஹஸ்த நட்சத்திர 4ஆம் பாதத்திலையும் சூரிய பகவான் உத்திரட்டாதியில் 3ஆம் பாதம் ரேவதி 2ஆம் பாதத்தில் ராகு இணைந்து இருக்கும் பொழுது வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் இந்தியாவுக்கு தெரியாது. பாதிப்பு வருமா அப்படிங்கிற ஒரு பெரிய பதட்டம் இருக்குது. எல்லா மீடியா எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்தியாவுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, முதல்ல அறிவியல் பூர்வமாக என்னன்னு பார்க்கலாம். இப்போ சந்திர கிரகணம் அப்படின்னா அது இரவுல தெரியணும் ஒண்ணு. அடுத்தது லூனார் இக்லிபிஸ் அப்படின்னு சந்திர கிரகணத்தை இங்கிலீஷ்ல நம்ம சொல்றோம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வருவது சந்திர கிரகணம். ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இடையில பூமி சூரியன்ல இருந்து கதிர்வீச்சுகள் சந்திரனுக்கு படாம இது மறைக்கும். ஆனா பூமிக்கு சூரியனுடைய கதிர்வீச்சை வாங்கி கொடுக்கிறவன் சந்திரன். ஆனா இவன் இடையில பூரும் பொழுது சந்திரனுக்கு அங்க நிழல் கிடைக்காம ஒளி கிடைக்காம அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு தான் சந்திர கிரகணம் வரும். சந்திரன் அன்னைக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்காது. சரிங்களா? துரதிருஷ்டவசமாக சந்திரன் இந்த திருப்பம் என்ன அப்படின்னா, சந்திரன் அடி வானத்தில் இருக்கும் பொழுது கீழே இருக்கும் பொழுது பகல் நேரத்துல இது ஏற்படுது. சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி 25/3/2024 காலையில 10:24 ஆரம்பிச்சு மாலை 3:01 வரைக்கும் நடக்குது. இதுல கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 17 நிமிடங்கள் நடக்குது. இதுல நல்லா மிடில் பாத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மிடில் பாத், அதாவது ரொம்ப உச்சகட்டமாக இருக்கிறதுமம்ல அந்த நீண்ட சந்திர கிரகணத்துல அதுல உச்சகட்டமாக 2:57 நடக்க போகிறது. நமக்கு பகல் பொழுது, அதனால கோயில்லாம் திறந்திருக்கும். போய் நம்ம வழிபாட்டை செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சரிங்களா? அதனால பயப்பட வேண்டாம். இந்த பெணுபிரல் சந்திர கிரகணம் அப்படின்னா, இந்த சந்திர கிரகணம் இந்த பூமி ஆனது சூரியனுக்கு சந்திரனுக்கு இடையில் வரும் பொழுது முற்றிலுமாக ஒரு சீரமைக்கப்பட்ட ஒரு வானியல் நிகழ்வு. அவ்வளவுதான். அதை நீங்க பாத்துக்குங்க. ஜோதிட பிரகாரம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எப்போதெல்லாம் இந்த ராகு கேது இருக்க ராசிகளில் சூரியன் சந்திரன் போய் இணையும் பொழுது, அதுவும் குறிப்பிட்ட பாகைக்குள்ள இணைஞ்சு நிற்கும் பொழுது இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் தெரியும். இல்ல அப்படின்னா இந்த கிரகணம் நடக்கும் பொழுது பகல் பொழுது சூரிய கிரகணம் வரும் பொழுது எந்த நாடெல்லாம் பகலாக இருக்கிறதோ அங்க தெரியும், எந்த நாடெல்லாம் இரவாக இருக்கிறதோ அங்கு சந்திர கிரகணம் தெரியும். இந்த திருப்பம் நமக்கு பகல்ல நடக்குது, இரவு இல்லை. அதனால இந்தியாவில சந்திர கிரகணம் தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. எங்கெங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஸ்பெயின், பெல்ஜியம், ரஷ்யா, பிரான்ஸ், அயர்லாந்து, இத்தாலி, தெற்கு நார்வே, நெதர்லாந்து, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, போர்ச்சுகல் மற்றும் ஜெர்மனியில இருக்கக்கூடிய கொஞ்சம் முக்கியமான இடங்கள்ல அங்க யாராவது உங்களுடைய சொந்தக்காரங்கள் கர்ப்பிணி பெண்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்கள நீங்க எச்சரிக்கை செய்யலாம். சரிங்களா? இங்க நடக்கும் பொழுது ஒரு பயம் இருக்கு எனக்கு. இல்லைங்க, இந்த பூமி அதனுடைய நெல் சந்திரனை முழுமையாக மறைக்கிறதுனால ஏதாவது பாதிப்பு இருக்குமா, சூரியன் ஒளி சந்திரனை அடையாம பூமி தடுக்குதே, அப்படி தடுக்கும் பொழுது எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா, நான் கர்ப்பிணி பெண்களாக இருக்கும் அப்படின்னு நீங்க உங்க மனசுக்கு பயப்பட்டால் மட்டுமே ஒண்ணும் செய்யாம வெளியில வர வேண்டாம். தற்பையானது நெகட்டிவ் தாட்ஸை எல்லாமே எடுக்கும். எதிர்மறை கதிர்களை தன்னுள் இழுத்து கொண்டு நமக்கு நேர்மறையை தரக்கூடிய ஒரு தன்மை இந்த தர்பைக்கு இருக்கு, தர்பை புல்லுக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது பவித்திரம் என்று தர்பையாலான மோதிரத்தை போடுறோம். அதே நேரத்துல ஒரு திதி கொடுக்கும் பொழுது அந்த நெகட்டிவ் எதுவுமே நமக்கு பாதிக்காம இருக்கிறதுக்காகவோ அதை நல்லதாக அந்த ஆசீர்வாதத்தை மாற்றி கொடுப்பதற்கு இந்த தர்பை புல் நமக்கு இருக்கணுங்கிறதுக்காக பவித்திரமாக அதை நம்ம விரல்ல மோதிரமா போட்டுக்கிட்டு எல்லா காரியத்தையும் நம்ம செய்யறோம், நல்லதோ கெட்டதோ அதை.
அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா அந்த கர்ப்பையினுடைய அறிவியலுடைய ஆய்வு அதை சொல்லுது. சரிங்களா? சரி. இப்படி இருக்கக்கூடிய நிகழ்வுகள்ல கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் இவர்கள் பயப்பட வேண்டாம். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கு, சாப்பிடாம இருக்கணுமா அப்படின்னா பயப்படாம தாராளமா சாப்பிடுங்க. வெளியில மட்டும் வர வேண்டாம். சரிங்களா? அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. வேற ஒண்ணும் இதுல பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. அத புரிஞ்சுக்கிங்க. ஏன் அப்படின்னா, இந்த சூரியனோ போய் ராகுவோட ரொம்ப நெருங்கிய பாகைக்குள்ள நிக்கல. அதே வேளையில சந்திரன் உத்தரத்துல நிக்கும் பொழுது ஹஸ்தம் 4ஆம் பாதத்துல நின்னுகிட்டு இருக்காரு கேது. கிட்டத்தட்ட ரொம்ப தள்ளி ஒரு 13 டிகிரிக்குள்ள 2 பேரும் நிக்கிறாங்க. இப்படி நடைபெறக்கூடிய இந்த வேளையில தான் உங்களுக்கு இந்த கிரகணம் வர்றதுனால இந்தியாவுல இரவு பொழுது இல்ல என்பதனாலயும் பெரிய பாதிப்பு உங்களுக்கு வராது. சரிங்களா? அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கீங்க. அதனால யாரும் இத பயப்பட வேண்டாம். யாரும் இத பத்தி கவலை கொள்ள வேண்டாம். இல்ல எனக்கு கர்ப்பிணி பெண்கள் இது எனக்கு பயமா இருக்கும், இல்ல ஏதாவது பிரச்சனைகள் வருமா, நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம், ஏதாவது பிரச்சனை வரும், எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இறையாமையை நிறைந்த பூமி. யாகங்களும் ஹோமங்களும் எங்கேயோ ஒரு இடத்துல இந்தியாவுல 24x7 நடந்துகிட்டு தான் இருக்கு. யாருக்கோ ஒரு ஹோமம், யாருக்கோ ஒரு ஏதோ ஒரு கோயில்ல யாகங்கள் நடக்கக்கூடிய புண்ணிய பூமி இந்த பூமி. அதனால அதை பத்தி நம்ம கவலையும் பட வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். மந்திரங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த இந்திய பூமி, ஆன்மீக பூமியில் கண்டிப்பாக கிரகணத்தினால் பாதிப்புகள் வராது. சரிங்களா? கவலை கொள்ள வேண்டாம். எல்லாரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். மீண்டும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.